இப்போது என்னென்னா வந்து நிறைய பேர் ஐடி டெக் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சிஸ் எல்லாம் நிறைய போயிட்டுருக்கனால எல்லோரும் நிறைய பேர்த்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் இந்த கோச்சிங் சென்டரில் இந்த நாலேஜ் கெயின் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் சும்மா வாரி தூக்கி வீசிகிட்டே இருக்காங்க. அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மெயினாக என்னென்னா இந்த டெக் ஸ்கில்ஸ் நீங்கள் படிக்கணுங்கிறது நாங்கள் சொல்கிற மாதிரி படிக்கணும், எங்ககிட்ட இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எஜுகேஷன்ஸில் இன்ஃப்ளூயன்சஸ் பயங்கரமாக ஆயிடுச்சு. அதுவும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் பேசிக்காக அவங்க டார்கெட் பண்ணுறது ஒரு கூட்டம் தனியாகவே இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணணுங்கிற மாதிரியே பேர் சொல்ல வேணாம், தெரியும் உங்களுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னென்னா இதில் வந்து அவங்க சொல்கிறதுல பாதிக்கு பாதி உண்மையாக இருந்தாலும் பாதிக்கு பாதி இல்லை, 25% உண்மையாக இருந்தாலும் மீதி 75% உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான விஷயங்களாகவே தான் இருக்குது அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன் நிறைய விஷயங்களில். இப்போ எப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு ரூட்டில் போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிங்கன்னு தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கெயின் பண்ணுறது தப்பில்லை, பட் அது நெசசரி இல்லை. புரியுதுங்களா? இப்போது ஒரு பாத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்கன்னா அந்த பாத்தை அதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் அப்படியே உள்ளே சேர்த்துக்கிட்டே போங்க. போட்டு இப்போ அதையும் இப்போ லைக் ப்ரோக்ராமிங், இப்போ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மேஜராக நான் சொல்ல விரும்புகிறதே இந்த கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் வருதுன்னா அந்த ஒரு லாங்குவேஜை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஒரு லாங்குவேஜில் பூந்து என்னென்னவெல்லாம் நீங்கள் கற்றுக்க முடியுமோ, என்னென்னவெல்லாம் பேசிக்க முடியுமோ அதெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க, நிறைய விஷயங்களை கெயின் பண்ணிக்கங்க. அந்த ஒரு லாங்குவேஜில் பக்கா இந்த லாங்குவேஜ்னால் நீ தான் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அந்த மாதிரி எல்லோரும் சொல்கிற அளவுக்கு நீங்கள் அந்த ஒரு லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஓகே. மற்ற லாங்குவேஜில் ஈஸியாக இருக்கும். சின்டெக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். சின்டெக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு மாறப்போகுது. ஒரு சில சம் கீவேர்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஒரு மேஜராக பெரிய சேஞ்சஸ் வராது, லிட்டில் பிட்ஸ் சேஞ்சஸ் தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது ஆனால் உங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா இது ஒன்று மட்டும் போதாது, இந்த ஒன்று மட்டும் உனக்கு எப்படி வச்சு காம்படிஷன் அதிகமானது கரெக்டு தான், பட் அரௌண்ட் திஸ் காம்படிஷன், இந்த காம்படிஷனுக்குள்ளே நீங்கள் தனியாக தெரியணும்னா அந்த ஒரு விஷயம்னாலும் உங்களுக்கு பக்காவாக தெரியணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த விஷயம் இந்த லெவலில் இவ்வளோ டீப்பாக தெரியுங்கிறத அவங்களுக்கு தெரிய வைக்கணும். ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறீங்க, ஒரு விஷயத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு அதில் இன்டெப்த் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய இன்டர்வியூவர்கிட்டையோ இல்லை பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்க காலேஜில் இப்போ நிறைய காலேஜில் பிளேஸ்மெண்ட் செல்ஸ்ன்னு இருக்கும், அந்த மாதிரியான இதில் வந்து தெரிவிக்கணும். லைக் லிங்க்டின் ப்ரொஃபைலில், ட்விட்டரில் அந்த மாதிரி நீங்கள் போடணுமே தவிர நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கம்பெனியை வந்து ஒரு பிராண்டாக யூஸ் பண்ணிக்க சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. எங்கள் கோச்சிங் சென்டரில் படிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பிராண்ட், அது ஒரு கெத்து, அந்த பேர் இருக்கும்போது நீங்கள் அதில் படிக்கிறீங்கும் போது உங்களுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. நானும் ஒரு கோச்சிங் சென்டரில் படிக்கிறேன்னு வைங்களேன், எக்ஸாம்பிள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ இப்போ பாஸ் பண்ண தேவையில்லை, எங்ககிட்ட படிக்கிறேங்கிறதே உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் உங்களுக்கு ஆளாளுக்கு அவன் உங்கள் பேரை யூஸ் பண்ணி வேலை கிடைக்கும், உங்கள் பேரை யூஸ் பண்ணாலே வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தால் உலகத்தில் நீங்கள் எமாம்பெரிய ஆளாக இருந்திருக்க வேண்டியும் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரியான கேள்வி ரைஸ் ஆகிற அளவுக்கு இருக்குது. எல்லாரும் அவங்க உங்களை வந்து நல்லாவே மேனிப்புலேட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதனால அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அந்த ஸ்கில் வேணும் இந்த ஸ்கில் வேணும்னு நீங்கள் போட்டு மாற்றி ஜம்ப் ஆக வேணாம். ஒரு ஸ்கில் உங்களுக்கு பாட வருதா, நல்லா பாடுங்க, நல்லா பாடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த பாட்டில் இன்னும் எவ்வளோ பண்ணணுமோ பண்ண. ஆட வருதா, சேம். எதுவுமே வராது, தூங்க வருதா, தூங்குறத வச்சு நம்ம ஊர்லேயெல்லாம் சாதிக்க முடியாது, அதெல்லாம் வெளிநாட்டில் தூங்குற காம்படிஷன் இருக்கிறதா. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அது ரஃபாக வருது, எழுத வருதா எழுதுங்க. ஆனால் எழுதுறதுக்கு என்னென்ன தேவைப்படுது, உங்களுடைய ஸ்டைல் எழுதுறதுன்னா அதை டெவலப் பண்ணுறதுக்கான விஷயத்தையும் பார்க்கணுங்கிறது தான் என்னோடய சஜஷன், என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் உங்களுக்கு எழுத வருதுன்னா உங்களுடைய அதே விஷயத்தில் வந்து இப்போ எனக்கு ஒரு ஈகோ என்ன, நான் வந்து இப்போ நான் பொயட்ரி எழுதுறேன்னா ஒரு காம்படிஷனில் கொடுக்கல அதுக்கு ப்ரைஸ் வரலைன்னு வைங்க, அது வந்து நான் என்னோடய ஸ்கில் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன் மூடுக்கும் நான் போயிடுவேன். என்னோடய ப்ரைஸ் வாங்கலை, இதில் நான் இவ்வளோ திங்க் பண்ணி எழுதுனா பட் இதுக்கு இவ்வளோ
ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன் போகும். அதுக்கப்புறம் அது போக போக என்னாச்சு, என்னோட ஸ்கில்ஸு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இல்லை, இவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு வகையில் எனக்கு கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணலாலும் எனக்கு தான் இது ட்ராபேக் இல்லைங்களா. இப்போ உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி தான், அதை கொண்டு போய் நான் வெளியே எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிவிக்கணும்னா அதை நான் எக்ஸ்போஸ் பண்ணணும். அந்த ஸ்கில்லை எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த மாதிரி நான் இவங்ககிட்ட கொடுத்தா அவங்க டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க, இவங்ககிட்ட கொடுத்தா எனக்கு ப்ரைஸ் கிடைக்காது, அதெல்லாம் வேணாம், எனக்கு தெரியும் அப்படின்னா நமக்கு மட்டும் வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ண போகிறோம். வெளியே எக்ஸ்போஸ் ஆனது தானே நம்மளுக்கு இது எல்லாமே. இதுதான் மேஜராக உங்களுக்கு. அப்படி நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணுன்னா நீங்கள் கோச்சிங் சென்டர் கொடுத்து அவங்க உங்களுக்கு ஒரு ஆள் தனியாக ட்ரெயின் பண்ணால் தான் படிப்பீங்க அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. அதே மாதிரி அதை உங்கள் மைண்ட் செட்டுக்கு பழக்குவாங்க. உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நாங்கள் கோச்சிங் கொடுப்போம், ட்ரெயின் பண்ணுவோம், உங்களுக்கு அப்போதைக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், உங்களை நாங்கள் வாட்ஸ்அப்லேயே வச்சுட்டு இருப்போம் அப்படின்லாம் சொல்லுவோம். உங்களுக்கு நீங்கள் தான் உண்மையாக இருக்க போகிறீங்க. பணம் கட்டி ஒரு விஷயத்தை படிக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை படிக்கிறது பணத்துக்காகத்தான் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். சம்திங் எப்படி சொல்கிறது, இந்த விஷயத்தை நீங்கள் பணம் கட்டி தான் படிக்கிறீங்கன்னா அந்த விஷயம் வந்து பணத்துக்காக தான் உங்களுக்கு கிடைக்கிதே தவிர நீங்கள் நாலேஜை கெயின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. அப்போ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வரும், நீங்கள் கட்டுற ஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய அங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கோச்சிங்கோ இல்லை டீச்சிங்கோ ட்ரைனிங்கோ எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் வரப்போகுது. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ கற்றுக்குறீங்க, எங்கே போய் படிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் நீங்கள் நிறைய கெயின் பண்ணிக்க முடியுமே தவிர அடுத்தவங்க திணிக்க நம்மளால ஏற்றுக்க முடியாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் யூடியூப் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, நமக்குல எல்லாரும் ரீல்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, கிளாஸ்லேயே ஒரு ஆள் பக்காவாக சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆள் இருப்பான் நம்மளுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு எதில் இருக்கோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ சோர்ஸாக கன்சியூம் பண்ண பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவசரப்பட்டு மணியை அதில் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதான் அனுபவத்தில் சொல்கிறேன். அப்படி கூட வச்சுக்கோங்களேன். மேஜர் என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் யூடியூப் சொல்லுவேன். யூடியூப் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே, பாசிட்டிவ், நெகட்டிவ், நல்லது, கெட்டது எல்லாமே யூடியூப்பில் கிடக்கு. உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணுமோ கற்றுக்கலாம். உங்களுக்கே தெரியும், ட்ரம்ப்பை சுட்ட பையன் கூட யூடியூப்பில் பார்த்து தான் ப்ராக்டிஸ் பண்ணான்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோ விஷயம் இருக்கும்போது நீங்கள் வந்து யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தருக்கு காம்படிஷன் அதிகமாக போயிட்டுருக்கு. 100 பேர் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா ஒருத்தன் 1 மணி நேரத்துக்கு சொல்லிக் கொடுத்துக்கிறாருன்னா அடுத்தது 5 மணி நேரத்துக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்துக்கிறாரு. அப்போ அந்த விஷயத்தை 5 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னா 1 ஹவர் ரொம்ப நேரம் இழுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஒரே கான்செப்டை பயங்கரமாக சொல்லிக் கொடுத்துருக்கணும். இல்லை அந்த 5 மணி நேரத்தில் வேறு கான்செப்ட்ஸ் புதுசாக நிறையா சொல்லிக் கொடுத்துருக்கணும். இந்த லாஜிக்கே தெரியல. 1 மணி நேரத்துக்கு 5 மணி நேரத்துக்கு வித்தியாசம். நீங்கள் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் பாருங்கள். எடுத்தோடனே வந்து 1 மணி நேரம் போனீங்கன்னு வைங்களேன். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் படிக்கிறதுக்கு யூடியூப்பில் படிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். என்னோட சஜஷன் நான் ஃபாலோ பண்ணுறதுனால ஃபஸ்ட் எடுத்தோடனே 10 minutes பேசிக் அப்படின்னு நான் போட்டேன்னா 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்படி என்னென்ன டாபிக் இருக்குது என்னென்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஒரு 20 minutes 30 minutes 1 hour வீடியோ போடுவேன். அப்போ என்ன, நான் பார்த்த அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குதா, இல்லைன்னா அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி எங்கே யார்கிட்ட வீடியோ இருக்குது அது ஃபிக்ஸ் ஆகுதா, அந்த மாதிரி நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஈஸியாக உங்களுக்கு அந்த நாலேஜை ஈஸியாக கெயின் பண்ணுறதுக்கான வழி நிறைய இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த விஷயங்களை நீங்கள் கெயின் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் நம்ம சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை விட இந்த எஜுகேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப டேஞ்சரஸான கைஸ். அதான் சொல்கிற பாருங்க, நீங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அவங்களுக்கு ஜஸ்ட் யூஆர் கஸ்டமர் மாதிரினே வச்சுங்க. எஸ், கரெக்டான நீங்கள் அவங்களுக்கு ஒரு கஸ்டமர், அந்த மாதிரி தான். ஸோ ஃப்ரீ சோர்ஸ் நிறைய இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு மற்றவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்கிறதுக்காக மணியை வேஸ்ட் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி படித்தா தான் நம்ம படிக்க முடியுங்கிற ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டுக்கு வராதுங்கிறத என்னோட சஜஷன். அதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த ஸ்கில் நீங்கள் கற்றுக்கணும்னு எப்படி வேணும் கற்றுக்க முடியும். அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் தனி கோச்சிங் வச்சு உங்களுக்கு ட்ரெயின் கொடுத்து அப்போ தான் நீங்கள் படிக்க முடியும், இல்லைன்னா உங்களால் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் நிறையா இருக்கலாம், சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கலாம். நாங்கள் உங்களை கைட் பண்ணுவோம்.
இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேனிப்புலேட் பண்ணுறதுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களால் முடியும்னு உங்களுக்கு தோணுனா கூட உங்களால் முடியாதாங்கிறத அவங்க ஆப்ஷனாகவே கொடுக்கல. எங்களால் முடியுங்கிறதே உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாக எந்த விஷயம் நீங்கள் கற்றுக்கணுன்னாலும் நீங்களாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கணும். யாருக்கிட்டையும் மீன்ஸ் இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறவங்ககிட்ட போய் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை உங்களுக்கு ஒரு சில ஸ்கில்ஸ் இன்டெப்த்தாக போகும் இன்னும் வேணும்னா வேணால் சம் கோர்சஸ் இருக்கும். இந்த NPTEL, Udemy கோர்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். மற்றபடி இயர் கணக்காக ஃபீஸ் கட்டி கோச்சிங் ரெகுலராக போகிறது அந்த மாதிரி உங்களோட எஜுகேஷன், உங்களுடைய நாலேஜ், உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. அவங்க சொல்கிறதுல எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு படிப்போம், நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். எதை எப்படி சொன்னால் நம்மளுக்கு புரியுங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். இப்போ நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்கன்னா அந்த யூடியூப்ல இந்த இவங்க சொல்கிற கான்செப்ட் புரியுங்கன்னா அடுத்த கான்செப்டை மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இதில் அப்படி கிடையாது. அவங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்களே, சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லாவே சொல்லிக் கொடுப்பாங்க. பட் ஒருவேளை மட்டும்தான் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து புரிய வைக்கப்படும், உங்களுக்கு தெளிவிக்கப்படும். இதில் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் கற்றுக்க ஆரம்பிங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை மேனிப்புலேட்டோ ஆக வேணாம். இதில் இந்த மாதிரி நம்ம ஃபீஸ் கட்டி படிக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க சொல்கிற மாதிரி நம்மளை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் நம்மளை ஒருத்தவங்க கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம பண்ணுற விஷயங்களுக்கு அர்த்தமே கிடையாது. ஸோ நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் நீங்களே கற்றுக்க பாருங்கள். அடுத்தவங்களை வச்சு நீங்கள் டெவலப் பண்ண முடியும், அடுத்தவங்களால தான் உங்களால் டெவலப் பண்ண முடியுங்கிறது எந்த ஒரு விதத்துலேயும் நியாயமே கிடையாது. திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.